எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்காக ஒரு கால்குலேட்டர், அதாவது அடிஷன் பண்ணுற மாதிரி ஒரு கால்குலேட்டரை இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அதாவது 2 நம்பரை வந்து இன்புட் வாங்கிட்டு அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம ஜாவா மூலியமாக பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு இன்புட் வாங்கணும் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்கேனர் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கேனரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்டெலிஜே வந்து ஸ்கேனர் அப்படிங்கிறத வந்து இம்போர்ட் பண்ணிடும். ஸோ நம்ம ஸ்கேனர் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு ஸ்கேனர் அப்படின்ற ஸ்மால் எஸ் போட்டு இந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணிடுறோம். ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு போட்டு இதை வந்து நம்ம டெர்மினல்லேருந்து இன்புட் வாங்குறதுனால இந்த parenthesisக்குள்ளார System.in அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில் ஸ்கேனர்னால் என்ன அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேனர் வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 நம்பரை வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அந்த நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்றத வந்து நம்ம யூஸருக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அதை எப்படி பண்ணலாம்? நம்ம வந்து System.out.println அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து என்டர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து யூஸர் வந்து ஓகே நம்பரை என்டர் பண்ண சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நம்பரை என்டர் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ இந்த யூஸர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அந்த நம்பரை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதை வந்து நம்ம இப்போ டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டெசிமல் நம்பர்ஸாக இருந்தாலும் அதை வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நம்ம வந்து டபுள் அப்படின்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் வந்து இன்டீஜர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் டபுள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த டபுள் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டபுள் அப்படின்னு எழுதிட்டு ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ வந்து அந்த யூஸர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை வாங்கணும் இல்லையா? அதனால ஸ்கேனர் டாட் அடுத்து நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் டபுள்னு சொன்னதுனால இப்போ யூஸர் ஏதாவது ஒரு டெசிமல் வேல்யூ டைப் பண்ணாங்கன்னா அந்த டைப் பண்ணிவிட்டு அவங்க என்டர் டைப் பண்ணோன்னே அந்த வேல்யூவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிவிடும். இதே மாதிரியே நம்ம வந்து இன்னொரு நம்பரையும் வந்து வாங்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் மறுபடியும் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து செகண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இப்போ வந்து இதை ப்ராப்பராக குரூப் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ஸ்கேனரையும் அதே மாதிரியே இந்த செகண்ட் நம்பருக்கும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். டபுள் செகண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம வந்து 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது என்டர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் யூஸர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை வந்து இந்த ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அந்த யூஸர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை வந்து இந்த செகண்ட் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா டபுள் ஆன்சர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத இதில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் அப்படின்னு பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வேணும். அது வந்து டபுள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். அந்த வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவையும் இந்த செகண்ட் நம்பர் அப்படின்ற வேரியபிளில் இருக்க வேல்யூவையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து இதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இப்போ தெரியப்படுத்தியிருக்கீங்க. இப்போ அது கரெக்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் System.out.println அப்படின்னு போட்டு சம் இஸ் அப்படின்னு சொல்லி அந்த சம் என்ன அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ரன் பண்ணி கரெக்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு என்டர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போது அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? என்டர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு அது அந்த லைன்லேருந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அடுத்து இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் ப்ரோக்ராம் வந்து அந்த இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 10.5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் அடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு என்ன கேட்குது? என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் 10.1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் பண்ணோன்னே சம் இஸ் 20.6 அப்படின்னு வருது. ஸோ 10.5 + 10.1 வந்து 20.6 தான் இல்லையா? ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 2 டெசிமல் வேல்யூவையும் இன்புட் வாங்கி நம்மளுக்கு வந்து அதை ஆட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்காக ஒரு கால்குலேட்டரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். 2 நம்பரை வந்து இன்புட் வாங்கியிருக்கோம். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.
இந்த வீடியோவில் டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம் இல்லையா. போன வீடியோவில் வந்து நம்ம இன்புட் வாங்கணும், ஆனால் நம்ம வந்து இன்டீஜர் வேல்யூ தான் வாங்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ட்டுக்கு பதிலாக நெக்ஸ்ட் டபுள் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணதுனால நம்மளால் டெசிமல் வேல்யூவை வாங்க முடிஞ்சது. அதை வந்து இந்த டபுள் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப்பில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து அந்த வேரியபிள் நேமை கொடுத்து ப்ளஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை வந்து நம்ம புதுசாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.